அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஏழைகளின் வயிற்றில் அடிக்கிற வீடியோவில் உங்களை சந்திக்க நினைத்து மிக மிக மனவருத்தம் அடைகிறேன். அதாவது ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கைக்கு வந்து நானும் ஹெல்பிங் வீடியோ செய்கிறதாக இருக்கிறேன். ஏன்னா ஹெல்பிங் வீடியோவில் நன்றாக பணம் சம்பாதிக்கலாம் என்றதை இலங்கையில் உள்ள பல ஹெல்பிங் வீடியோமார் எங்களுக்கு கற்றுத்தந்துட்டார்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கு. ஸோ அதாவது அந்த வரிசையில் இப்போ இவ்வளோ காலம் ஆண்கள்லாம் ஏமாத்தினாங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு பெண்ணும் அதுக்குள்ள வந்திருக்கிறான்றது பலர் எனக்கு வீடியோ ப்ரூஃப்கள் அனுப்பியிருந்தீங்க. ஸோ ஆனால் நம்பிக்கை இல்லாதபடியாக நான் அந்த பொண்ணுன்ற போட்டோக்கள் ஒன்றையும் போடலை. ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும் அந்த பெண் யாருன்றது. அந்த பெண்ணு வந்து எப்படி என்ன செய்திருக்கண்டா, எப்படி அந்த பணத்தை பறிச்சிருக்கேன் பார்த்த மாதிரி இருந்தால், பிரான்ஸில் உள்ள ஆள்கிட்ட 50,000 வாங்கி சைக்கிள் ஒரு பைசைக்கிள் ஒன்று ஒரு பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி காசை வாங்கியிருக்கு. ஆனால் முதல்வா வீடியோ எடுத்து போடைகளை வந்து ஒரு வெள்ளப்பொடி என்ற வீடியோ எடுத்து போட்டிருக்கா. பேருந்து சைக்கிள் கொடுத்த பொடியும் கருப்பு பொடியும் ரெண்டோன்னு. ஸோ அந்த வாங்கி கொடுத்தவர், அதாவது பிரான்ஸில் உள்ளவர் அதை கண்டுபிடிச்சு இவளை கதைத்துவாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணி பிளாக் பண்ணியாச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச முடியும். அதாவது உண்மையை சொல்லப்போனால் முதல்ல பணம் கொடுத்தவன் கேள்வியில் கேட்கணும். அதுக்கு முதல் பிரான்ஸில் உள்ளவனுக்கு ஒரு சல்யூட். அது யாருன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சால் அவர் கொடுத்தால் உண்மையாண்ட என்ற கருத்துக்கு கொமாண்டில் அதாவது எழுதுங்க, உங்களோட கான்டாக்ட் பண்ணி நான் இன்னும் கிளீனாக அவன் அந்த ஃபோட்டோவை போட்டு நான் வீடியோ கூட தயார். ஸோ அப்படி கொத்த நிலையில் அதாவது ஹெல்பிங் வீடியோன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி கொண்டு பலர் அங்கே இருக்கிறார்கள். நான் உண்மையாக அந்த இலங்கையில் உள்ள அந்த மக்களுக்கு ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தால் நாங்கள் எல்லாரும் போயிடுவோம்னு இங்கிலாண்டை விட்டோ இல்லை ஜெர்மனை விட்டோ போயிடுவோம். நாங்கள் உலகத்தை விட்டே போயிடுவோம். ஆனால் இனி வரப்போகிற சந்ததி உங்களுக்கு அந்த வீடியோ செய்யவோ அந்த பணம் தரவோ ஆக்கள் இல்லை. இனி நீங்கள் அதுக்கு பிறகு இனி எங்கண்ட பிள்ளைகள் உங்களுக்கு அஞ்சியம் பணம் தராதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏன்னா அப்போதான் உங்களுக்கு விளங்கும் நாங்கள் ஏன் கத்துறோம் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து. உங்க இருந்தோண்டு நீங்கள் கணக்கை சொல்கிறீங்க, நாங்கள் கழுவுறோம் என்றெல்லாம் எங்களை கிண்டல் பண்ணுறீங்க. நாங்கள் கழுவினாலும் உங்களுக்கு தான் காசு தாரம்ன்றதை நீங்கள் புரியாமல் கதைக்கிறீங்க. இன்னும் பொறுத்திருங்கள் ஒரு 50 வருடம். அதுக்கு பிறகு இந்த பழைய கிளடுகள் எல்லாம் இறந்த பிறகு ஒருவன் கூட உங்களுக்கு உங்களோட கிணச்சிலையும் பெறமாட்டான், பணமும் கிடைக்காது. உண்மைதான். இங்கே உள்ள பிள்ளைகள் அனாதைகள்லாம் அங்கே நீங்களும் வெளிநாடு இல்லாத ஆக்கலாம். அவ்வளவுதான் நடக்க போகிறது. வேறு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. தயவு செய்து நாங்கள் இருக்கையாவது பிரயோசனமான ஒரு விடயத்தை செய்து பெரிய மலையாக கட்டி விடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 1000 வருடத்துக்கு அந்த மலை வந்து உங்களுக்கு வருமானம் தரக்கூடியது. அதுதான் சிறந்த வழி. நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை சேவை பண்ணுங்க.